ஓவராலா பார்க்குறப்ப சார் 2014, 19 இத காட்டிலும் கூட மோடி மீதான ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்றது மக்கள் மத்தியில கிரவுண்ட்ல மக்கள் எதுவுமே மத்தியில இல்லையே. மோடிக்கு வாக்கு வலிமை கூடி இருக்கு. மோடி அதை சொல்லியிருக்காரு. ரெக்கார்ட் பிரேக் ஓட்டிங் நமக்கு வருங்கிறத அப்படி என்ன சார் சொல்லியிருக்காரு. என்ன வீழ்த்த முடியாத ஒரு தலைவரா அவர் எப்படி அந்த மாதிரி லெவல்ல இருக்கிறாரு? அதுக்கான காரணம் என்ன? அவரை நீச்சுன்னீங்க, இழிவான ஜாதியை சேர்ந்தவர்னு சொன்னீங்க, டிஸ்ட்ரக்டிவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்னு சொன்னீங்க. ஒரு புனிதமான எண்ணெயை செக்கில் ஆட்டி அக்ரஹாரத்திலையும் புனிதமான கோயில்களுக்கும் விற்கக்கூடிய ஒருத்தரை வந்து நீச்சுன்னு சொல்லி இழிவான ஜாதின்னு சொன்னீங்க. மாயாவதி சொன்னாங்க அது எஸ்சி நீச்சியா நான் எஸ்சி நீச்சியான்னு சொல்லணும்னு. அந்த அம்மா நீச்சிங்கிறத அக்செப்ட் பண்ண மாதிரி அவங்களும் தப்பா பேசினாங்க. ஒரு எஸ்சி நீச்சுன்னா எஸ்சி ஓட்டு பேருன்னு பயந்துருப்பாங்க. அப்போ இது என்ன ஆச்சுன்னா வண்ணார், நாவிதர், குயவர் மற்றும் பரவலா வாழக்கூடிய ஓபிசிகள், விஸ்வகர்மா, இந்த யாதவ் மாதிரி அடர்த்தியா இல்லாத பரவலா வாழக்கூடிய ஓபிசி, இவங்க எல்லார் மத்தியிலுமே மோடி நம்ம ஆளு ஒருத்தர் வந்துட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க.